ஆண்டவர் உலகரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த 4ஆம் மாதம் 20ஆம் தேதி சனிக்கிழமை காலை பொழுதிலே அனுதின கண்மலைத்த நிகழ்ச்சியின் வாயிலாக சந்திப்பில் கர்த்தருக்குள்ளாய் மகிழ்ச்சி அடைகிறது. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளுடைய தியானத்திற்காக நான் ஒரு வசனத்தை வாசிக்க கேட்போம். ஆகாய தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துடைய பிந்திய பாகத்தை வாசிக்க கேட்போம். இவ்விடத்தில் சமாதானத்தை கட்டளையிடுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறார் என்று. நம்முடைய ஆண்டவருக்கு நாமம் ஏகப்பட்ட நாமம் இருக்கிறது. அதில் ஒன்று சமாதானத்தை கட்டளையிடுவார். யெகோவா சாலோம் அப்படிதானே. அநேக வாகனங்களிலே, வீடுகளிலே, சபைகளிலே அந்த வார்த்தை அதிகமாக உச்சரிக்கப்படுகிற ஒரு வார்த்தை. சாலோம் என்று சொன்னால் சமாதானம். தேவன் சமாதானத்தை கட்டளையிடுகிறவர். ஆர்டர், கட்டளையிட்டுருவார். யாருக்கு? அவரை நம்புகிற ஒவ்வொரு குடும்பத்திற்கு அவர் சமாதானத்தை கட்டளையிடுவார். அப்படின்னு அர்த்தம் என்ன அப்படின்னா, அந்த சமாதானத்தை ஒருவனும் எடுக்க முடியாது. அந்த சமாதானத்தை ஒருவனும் நம்மை விட்டு மாற்றி விட முடியாது. வேறு யாருக்கும் கொடுக்க முடியாது. ஏன்னா கட்டளையிட்டிருக்கிறார். சோத்திரம். அந்த முருதைக்காய்க்கு முருதைக்காயை கனப்படுத்த முடியாது. ஆமாண்ட ஒரு கட்டளை போட்டால் பற்றியா ஒன்று கூட தவறப்படாது. அப்படின்னு அர்த்தம் என்ன அப்படின்னா, கரெக்டாக பண்ணலைன்னா பிற பார்த்துக்கோன்னு அர்த்தம். அதனால் ஆமான் முருதைக்காய் செய்ய வேண்டிய அத்தனை காரியத்தை ஒழுங்காக செய்தான். அந்த மாதிரி சமாதானமே இல்லைப்பா சார், என் மனைவினால், கணவனால், குடும்பத்தால், சபையால், விசுவாசியால், ஸ்தோத்திரம், ஊழியக்காரனால், ஸ்தோத்திரம், சக மனிதர்களால், அந்த குடும்பத்தால், ஸ்தோத்திரம், இப்படி நீங்கள் பெரிய பட்டியலே வச்சுருக்கலாம். என் சமாதானத்தை இன்னாருக்கு எடுத்துட்டாங்க அப்படி ஒரு பட்டியல் வச்சுருக்கோண்ட கேட்டால் நீங்கள் சொல்லிடுங்க, என் சமாதானம் கெட்டு போகிறதுக்கு காரணமே இவங்க தான் அப்படின்னு ஒரு லிஸ்ட்டு வச்சுருக்கலாம். அந்த லிஸ்டெல்லாம் தூர போட்டு ஆண்டவரை நம்ம பிடிச்சிக்கிட்டால் போதும். அவர் இந்த உலகத்தில் யாராலும் எடுக்க முடியாத சமாதானத்தை நமக்கு கட்டளையிடுவதற்கு அவர் வல்லவராக இருக்கிறார். அதைத்தான் ஏசாயா சொன்னால் 26:3 வாசிக்கும் போது வாசிக்க கேட்போம். 26:3. உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உண்மையே நம்பியிருக்கிறபடியால், உண்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானம். பாருங்கள், கட்டளையிட பாருங்கள். அவர் கட்டளையிடுகிற மாத்திரமல்ல, பூரண சமாதானத்தை கொடுத்து அவர் நம்மை பாதுகாத்து கொள்வார். அந்த சமாதானத்தை காத்துக்கொள்வார். அந்த சமாதானம் நம்மை விட்டு போகாதபடிக்கு நம்மையும் நம்முடைய வாழ்க்கையை பாதுகாத்து, சமாதானம் இல்லாமல் சோத்திரம் அலைகிற கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையை நம்முடைய ஆண்டவரே சமாதான பிரபு, சமாதானத்தினுடைய ஊற்று அவர். அதனால் சமாதானத்தை உண்டாக்குகிற தேவன், சமாதானத்தை உருவாக்குகிறார், இப்படி சொல்லிகிட்டே போகலாம். ஆனால் அவர் இந்த அனுதின கண்மலைத்த நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களுக்கு இல்லம் தேடி உள்ளம் தேடி வந்திருக்கிறார். தேசங்களை விட்டு தேசத்தில் நீங்கள் கேட்டுட்டு இருக்கலாம், சமாதானம் இல்லையே, இன்றைக்கி கட்டளையிடுவார். பூரண சமாதானத்தை கர்த்தர் என்ன செய்வார்? நிச்சயம் தருவார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. சோத்திர. உலகம் தராத சமாதானம். யோவான் 14:27 சமாதானத்தை வைத்து போகிற என்னுடைய சமாதானத்தை வைத்து போகிறேன். உலகம் தருகிற சமாதானத்தை போல ஏன் சமாதானம்? அது என்ன அர்த்தம்? அது எல்லா விதத்திலும் ஸ்தோத்திர கரைந்து போகாத ஒரு சமாதானம். எந்த பிரச்சனையும் சந்தித்தாலும் அந்த சமாதானம் நிலைத்திருக்கும். இயேசு சிலுவையில் அடிக்கப்பட்டால் கூட ஜீவன் விட்டு நேர வரைக்கும் அவருக்குள் இருந்த சமாதானத்தை ஒருவனால் எடுக்க முடியலை. அந்த சமாதானத்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். தைரியமாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. நமக்கு சமாதானத்தை தந்தவன் மனிதன் அல்ல, பரலோக தேவன். அதை கெடுக்கிறதுக்கு பிசாசு யாரை பயன்படுத்தினாலும் சரி, சியோனிலிருந்து தேவன் நமக்கு சமாதானத்தை. 128ஆம் சங்கீதம் குடும்பத்துடைய ஆசீர்வாதம் எல்லா கல்யாண வீட்டிலையும் வாசிக்கிறேன். கடைசி வசனத்தை வாசிக்க கேட்போம். நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய். இதெல்லாம் இந்த கண்மலை தீர்ச்சி கேட்ட அருமையான தேவனுடைய உன் வாழ்க்கையில் சமாதானத்தை கர்த்தர் தந்திருப்பதை அந்நிய கண்களில் உங்கள் கண்களே காணும். நீங்களே அதை அனுபவிப்பீங்க. அப்படிப்பட்ட சமாதானத்தை கட்டளையிட்டு ஒன்று பண்ணி தந்து நிச்சயம் உங்களை நடத்துவாராக. நல்ல பிதாவே, நீ சமாதானத்தை கட்டளையிடுகிற தேவனாக இருக்கிறபடி நாளை ஸ்தோத்திரம். ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் சமாதானம், சந்தோஷம், மகிழ்ச்சி கொடுத்து உடைய நாமத்தை உயர்த்த போகிறபடி நாளை ஸ்தோத்திரம். இயேசு நிமித்த ஜெபங்கேலும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதா. ஆமென். காட் பிளஸ் யூ. நாளை ஞாயிறு ஆறானில் கலந்து கொள்ளுங்கள். ஆன்லைன் சர்வீஸ்லையும் கலந்து கொள்ளுங்கள். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நாளை மறுதினம் அனுதின கண்மலை தினை சந்திக்க வரைக்கும் தேவ கிருபை நம்மை தாங்கி நடத்துவதாக. ஆமென்.